நாம் புதிய பாதையில் பயணிக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய அரசியல் ஞானம் இருக்க வேண்டும். மாற்றம் இடம்பெறுவதற்கு மக்கள் விரும்புவார்கள். ஆனால் தங்களை மாற்றிக்கொள்ள அந்தளவு விரும்ப மாட்டார்கள். நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்தோம். இன்னும் 2 மாதங்கள் கூட முடியவில்லை. ஆனால் எமது சமூகத்தில் உள்ள எதிர்க்கட்சியினரும் எதிர்க்கட்சி உள்ளிட்ட எந்த பக்கமும் இல்லாதவர்களும் வளைத்துக் கொண்டு அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். இந்த அரசாங்கம் செய்த தவறுதான் என்ன என்று கேட்டால் ஒரு தவறையும் செய்யவில்லை. நாம் எமது நாட்டின் எந்த ஒரு சொத்தையும் விற்பனை செய்யவில்லை. எமது நாட்டில் ஒரு சதத்தையேனும் நாம் களவாடவில்லை. நாம் மக்களுக்கு எதிராக அதிகாரத்தையும் பயன்படுத்தவில்லை. ஜனநாயகத்தை ரத்து செய்யவில்லை. பழிவாங்கும் செயற்பாட்டில் ஈடுபடவும் இல்லை. வன்முறையை கையாளவில்லை. எந்த பிழையும் செய்யவில்லை. நாம் தற்போது செய்து கொண்டிருப்பது என்னவென்றால் பழைய பிழைகளை திருத்திக் கொண்டு பயணிப்பதாகும். அரிசி பிரச்சினை நாம் ஏற்படுத்தியதல்ல. நாம் வரும்போது இருந்த பிரச்சினைக்கு நாம் தீர்வு தேடினோம். பிரச்சினை இருந்தது. அந்த பிரச்சினையை மெருகுபடுத்தியதால் தான் அது செய்தியானது. நாம் வரும்போது தேங்காய் பிரச்சனையும் இருந்தது. அது நாம் ஏற்படுத்திய பிரச்சனை அல்ல. அவை எல்லாம் பழைய பிரச்சனைகள். கடந்த சில தினங்களாக துறைமுகத்தில் கொள்கலன்கள் தேங்கியிருப்பதனான பிரச்சனை ஒன்று எழுந்தது. நாம் வந்து அந்த நெரிசலை ஏற்படுத்தினோமா? 9-10 வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்தது. அது வெளியில் காண்பிக்கப்படவில்லை. யாருக்கும் அது கணக்கில் இருக்கவில்லை. அந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்தது. அதனை நாம் இப்போது அடையாளம் கண்டு சீர் செய்து வருகின்றோம். 24 மணி நேரமும் அங்கு தற்போது பணி இடம்பெறுகிறது. அதனால் இப்போது நாம் செய்வது எமது புதிய விடயங்களை அல்ல, பழைய சமூகத்தில் எஞ்சியிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவதையே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் எமது எதிரிகள் கூறியது எங்களுக்கு எந்த சர்வதேச ஒத்துழைப்பும் உறவும் இல்லை என்று. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றார்கள். இலங்கையில் அதிகளவு சர்வதேச ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்ற அரசாங்கமாக எமது அரசாங்கம் மாறியுள்ளது. அதற்கு காரணம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த அரசாங்கம் ஊழல் மோசடி இல்லாத வெளிப்படைத்தன்மையோடு செயலாற்றுகின்ற, மக்களின் பணத்தை கொள்ளையடிக்காத அரசாங்கம் என்ற நம்பிக்கையை கொண்டுள்ளமையாகும். அந்த நம்பிக்கை இருப்பதனால் அவர்கள் எமக்கு உதவி அளிக்க தயாராகிறார்கள். எமக்கு அந்த கௌரவம் போதாதா?